நான் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் விவசாயம் செய்துட்டு இருக்கிறேன். உங்களை போல் ஒரு விவசாயி இருக்கின்றேன். ஆக ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆளக்கூடாதா? முதலமைச்சர் வரக்கூடாதா? குடும்ப சொத்தா? திமுக குடும்ப சொத்து முதலமைச்சர் சொத்தா? அவர்கள் தான் திமுக கட்சிக்கும் பொறுப்பில் இருப்பாங்க. அவர்கள் தான் இந்த நாட்டிற்கு முதலமைச்சர் வருவாங்க. இது என்ன தமிழ்நாடு? என்ன திமுக குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கிறாங்களா? ஏன் இங்க இருக்கிற சுப்பிரமணிய ராமசாமி யாரும் வந்தா ஏத்துக்க மாட்டீங்களா? இந்த மேலையில் இங்க இருக்காங்கல்ல, யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். அதுதான் அண்ணா திமுக. அதுதான் அண்ணா திமுக. யார் இந்த கட்சிக்கு விசுவாசமாக உழைக்கின்றார்களோ, யார் மக்களுக்கு சேவை செய்கிறார்களோ அவர்கள் தானாக வளரக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக. உங்களை போல குடும்ப கட்சி கிடையாது திரு ஸ்டாலின் அவர்களே. குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கட்சிக்கு பதவிக்கு வர முடியும். குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் முதலமைச்சர் ஆக முடியும். அப்படிப்பட்ட கட்சி தேவையா? இந்தியாவில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனா திமுக மன்னராட்சி கொண்டு வருவதற்கு துடிக்கிறது. குடும்ப ஆட்சி தேவையா? வாரிசு அரசியல் வேணுமா? ஆக